வணக்கம் நண்பர்களே. ரிப்பன் பிரபு இறுதி பகுதி. இன்னையோட ரிப்பன் பிரபுங்கிற டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். அவர்கிட்ட இனி ஒரே ஒரு டாபிக் தான். அந்த ஒரே டாபிக் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ரிப்பன் பிரபு முடிந்து விட்டது. என்னென்னா எல்பர்ட் மசோதா 1883-84 நடந்த ஒரு விஷயம். இந்த மசோதா என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டுட்டுருக்கிற போது அந்த டைமில் நீதித்துறையில் இந்திய நீதிபதிகள் இடம் பெற்றிருந்தாங்க. சரிங்களா? இந்த இந்திய நீதிபதிகள் இடம் பெற்றிருந்தாலும் அவர்கள் தகுதியிலும் திறமையிலும் அறிவிலும் அனைத்திலுமே ஐரோப்பிய அமெரிக்க நீதிபதிகளுக்கு நிகராகவே இருந்திருக்காங்க. சரிங்களா? எல்லாமே நிகராக இருந்தும் அவர்களிடம் ஒரு குறை இருந்தது. அதாவது அது என்ன விஷயம்னா, எந்த ஒரு ஐரோப்பியரையும் ஐரோப்பியர்களின் வழக்குகளையும் அவர்களால் விசாரிக்க முடியாது. இந்தியன் யூரோப்பியனை இங்கிலாண்டை சேர்ந்தவங்களுடைய வழக்குகளை விசாரிக்கவே முடியாது. இதுதான் இந்த நீதித்துறையில் இருக்கிற பிரச்சனை. படித்த நீதிபதிகள் இதை ஒரு மனக்கவலையுடனே இருந்தனர். சரிங்களா? இந்த வேறுபாட்டை களையணும்னு ரிப்பன் விரும்ப ஆரம்பித்தார். அதாவது ஐரோப்பிய ஒருத்தரை அவருடைய வழக்கையும் விசாரிக்கிற உரிமை இந்திய நீதிபதிகளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல உயர்ந்த எண்ணத்துலையும் பரந்த மனப்பான்மையோடும் ரிப்பன் அவர்கள் கொண்டு வரப்பட்ட மசோதா தான் இல்பர்ட் மசோதா. இந்த இல்பர்ட் மசோதாங்கிறது சர் சிபி எல்பர்ட் அப்படிங்கிறவர்னால கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இவர் ரிப்பனோட நிர்வாக குழு சட்ட உறுப்பினராக இருந்தவர். சரிங்களா? இந்த இல்பர்ட் மசோதா இந்திய நீதிபதிகளையும் ஐரோப்பியர்களையும் அவர்களுடைய வழக்குகளையும் விசாரிக்கலான்னு மசோதாவாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இது இங்கிலாந்து நீதிபதிகள் இருக்காங்களா, ஆங்கிலேய நீதிபதிகள், அவர்களிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது. என்ன தான் ஆங்கிலேயர்கள் தங்களை படித்தவர்கள் பண்பானவர்கள் சொல்லிக்கிட்டாலுமே அவர்கள் இந்தியர்களை மன ரீதியாக வெறுத்திருந்தார்கள் என்பதை இந்த விஷயத்து மூலியமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தங்களுக்கு நிகராக இந்திய நீதிபதிகள் வருவதை ஆங்கிலேய நீதிபதிகள் விரும்பலை. அது மட்டும் இல்லை, ஒரு ஐரோப்பியருக்கு தண்டனை கொடுக்குற தகுதியே இந்திய நீதிபதிகளிடம் இல்லை அப்படிங்கிற மனநிலையில் கிட்டத்தட்ட இனவெறியில் தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க. இந்த மசோதா வந்ததை பார்த்துட்டு அவர்கள்லாம் ஒரு அமைப்பாக சேர்ந்து, ஆங்கில நீதிபதிகள்லாம் ஒரு அமைப்பாக சேர்ந்து இந்த மசோதாக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கிலாந்து பத்திரிகைகளும் இந்த இல்பர்ட் மசோதா விஷயத்தில் ரிப்பன் பிரபு அவர்களை மிக கேவலமாக அவரை வசைப்பாடியும் நிறைய செய்திகளை வெளியிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் இருந்த சிலரும் மக்களுமே ரிப்பன் பிரபுவை இந்தியா விட்டு நாடு கடத்தணுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. நிலைமை இவ்வளவு மோசமானதை பார்த்துட்டு ரிப்பன் பிரபு தன்னுடைய இந்த மசோதாவில் ஒரு மாற்றம் செய்ய முடிவெடுக்கிறாரு. அந்த மாற்றம் என்னன்னா, இந்திய நீதிபதிகளால் ஐரோப்பியரை விசாரிக்க முடியுங்கிற அந்த சரத்தை 50% ஐரோப்பிய அமெரிக்க ஜூரிகள் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். சரிங்களா? தனியாக இருந்த இந்திய நீதிபதி அப்படிங்கிற இடத்த 50% ஐரோப்பிய நீதிபதிகள், 50% இந்திய நீதிபதிகள் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டார். இது ஒரு கூட்டு அமர்வில் இங்கே ஆங்கில நீதிபதிகள் இல்லாமல் ஒரு இந்திய நீதிபதி ஒரு ஐரோப்பியரை விசாரிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த சரத்தை மாற்றிட்டார். இந்த சரத்தை மாற்றுறதுனால என்ன விளைவில் ஏற்பட்டுச்சுன்னா, இந்தியாவில் அப்பொழுதுதான் படித்த ஒரு மக்கள் தொகை கொஞ்சமாக வந்திருக்கு. ஒரு மைனாரிட்டி லேயராக அவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் பிரிட்டிஷுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த இல்பர்ட் மசோதாவில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தோன்னே இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் நம்ம இங்கிலாந்துக்கிட்ட விசுவாசமாக இருந்தாலும் அவர்களை நம்ம சரிசமமாக நினைப்பதற்கு மிகவும் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற மனநிலை அந்த படித்த இந்திய மக்களிடம் வந்துவிட்டது. இந்த படித்த இந்திய மக்கள்கிட்ட இந்த விஷயம் வந்தோடனே அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு,
நம்ம எப்படியாவது சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்தப்போ தான் பின்னாடி வந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மனநிலை படித்த இந்திய மக்கள்கிட்ட இருந்த இந்த மனநிலை தான் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த இல்பர்ட் மசோதாவும் ஆங்கிலேயருக்கு எதிராக படித்த மக்களையும் கொஞ்சம் சிந்திக்க வச்ச ஒரு மசோதாவாக இருந்திருக்கு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா. இது மட்டும் இல்லை, என்ன பிரச்சனைனா ரிப்பன் பிரபு அவர்கள் ஒரு எகிப்துக்கு இந்திய படையை இந்திய அரசாங்கத்தின் செலவு மூலியமாகவே ஒரு போர் செய்யணும், அனுப்பணும் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆணையிட்டதில் ரிப்பன் பிரபு என்ன சொல்லிட்டாருன்னா, எகிப்தில் நடக்கிற சண்டை பிரிட்டிஷோடது, அதற்கு பிரிட்டிஷ் தான் பணம் தரணும், இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து பணம் வாங்குறது தவறு, அந்த செலவை அவங்கள ஏற்க சொல்கிறது தவறுங்கிற மாதிரி ஒரு மாற்று கருத்து ரிப்பன் தெரிவித்ததில் அவருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. இந்த மனக்கசப்பை தெரிஞ்சுக்கிட்ட ரிப்பன் தன் பதவியை துறந்து விட்டார். இதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த பதவியை திறந்துட்டு அவர் பம்பாயிலிருந்து இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறும்போது சென்னை, மைசூர், வங்காளம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களெல்லாம் தங்களுக்கு பிடித்த தங்களை நேசித்த ஒரு உண்மையான வைஸ்ராய் செல்வதை பார்த்து மனம் இல்லாமல் மரத்து மேலேயும் மிகப்பெரிய கட்டடங்கள் மேலேயும் நின்றுக்கிட்டு கப்பலில் இருக்கிற ரிப்பன் பிரபுக்கு கையசைத்து தங்கள் பிரியாவிடையை கொடுத்து வழி அனுப்புவதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. சரிங்களா? இன்னையோட ரிப்பன் பிரபுவோடைய இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் 3 பாட்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த 3 பாட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து ஒரு புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடும். நாளைக்கு இந்த விஷயங்களையே மறுபடியும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவாக கேட்டால் கூட நீங்கள் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா கூட எழுதிக்கலாம். முக்கியமாக இந்த ஹண்டர் கமிஷனும் இல்பர்ட் மசோதாவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அதே மாதிரி அவர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த விஷயத்தில் அவர் செய்த நடவடிக்கை இதுவும் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாப்பிக்கில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.